ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு நெய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீ ரைஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் மைல்டான ஃப்ளேவர் தான் நம்ம போட்டிருப்போம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த கீ ரைஸை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. என்னோடய கேரளா ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு தான் இதை உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட நான் நம்ம சேனலில் போட்டிருக்கிற வெஜ் குருமா சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா இந்த நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடணும். இதை கடைசியாக நெய் சாதத்தில் நம்ம கார்னிஷ் பண்ணி சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிட்டு கிறிஸ்பியாகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு 10 முந்திரி, கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த நெய்யிலேயே வதக்கி விட்டுக்குங்க. நெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா திராட்சை முந்திரியெல்லாம் நல்லா வறுபட்டு திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இது சரியாக இருக்கும். இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் மறுபடியும் இன்னும் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்க போகிறேன். இதில் ஒரு பிரியாணி இலை சேர்க்கலாம். அதோடவே 2 ஏலக்காய், ஒரு அனாசிப்பூ, ஒரு 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜாதி பத்திரி. இதை லைட்டாக இந்த நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசம் கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. நல்லா ஒரு 2 நிமிஷம் இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 2 பல்லு பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, ரெண்டையுமே கொஞ்சமாக தட்டி எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகா, இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. சில ரைஸ்க்கு 2 கப் தேவைப்படும். அது ரைஸை பொறுத்து சேர்த்துக்குங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால 1.5 கப் சரியாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ரைஸ் நல்லா குக்காகி வரட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. பார்க்கலாம் நம்ம கீ ரைஸ் எப்படி இருக்குன்னு. வாவ், பாருங்கள், நல்ல வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், கீ ரைஸ் ரெடி. இதில் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். வேணுன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறமா நறுக்குன மல்லி இலை. அவ்வளோதான், சூப்பரான நெய் சாதம் ரெடி. இந்த கீ சாதத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்சோறு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.